தந்தாய். ஒவ்வொரு பலியிலும் உயிர் தியாகம் இன்றும் செய்கின்றாய். ஒரு முறைதான் கொல்கொதாவில் உன்னையே தந்தாய். ஒவ்வொரு பலியிலும் உயிர் தியாகம் இன்றும் செய்கின்றாய். ஓருயிரும் ஓருணர்வும் ஆக விளைகின்றேன். ஓருயிரும் ஓர் உணர்வும் ஆக விளைகின்றேன். ஒன்றாய் கலந்திட உள்ளம் மகிழ்வேன். எழுந்து வாராயோ, எழுந்து வாராயோ. வாரும் வாரும் இயேசுவே, எழுந்து வாரும் இயேசுவே. வாரும் வாரும் இயேசுவே, எழுந்து வாரும் இயேசுவே. மத்தேயு நற்செய்தி 13வது அதிகாரம் 23வது இறைவார்த்தை. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் சிலர் 100 மடங்காகவும், சிலர் 60 மடங்காகவும், சிலர் 30 மடங்காகவும் பயனளிப்பர். உலகில் பிறந்தவர்கள் எல்லாரும் பயன் தருவதில்தான் அர்த்தம் பெறுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையும் பயன் தருவதில்தான் அர்த்தம் பெறுகிறது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை பயன் தரவில்லை என்றால் வீணாகி போய்விடுகிறது. வாழ்க்கை நன்றாக வாழ்வதற்கே, பலன் தருவதற்கே நாம் சிறுவர்களாக, இளைஞர்களாக, நல்ல உடல் மனம் ஆரோக்கியம் இருக்கும் போதே நம்மை முழுவதுமாக பண்படுத்திக் கொள்ள வேண்டும். நன்றாக உரமூட்ட வேண்டும். நம் வாழ்விற்கு தேவையான நல்ல விஷயங்களை சேகரித்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாமும் 30, 60, 100 மடங்கு என பலன் தர முடியும். இறைவா, எங்களை ஆசிர்வதியும். அப்பொழுது நாங்களும் 30, 60, 100 மடங்காக பலன் தருகிறவராய் வாழ்வோம். அப்பொழுது நாங்களும் 30, 60, 100 மடங்காக பலன் தருகிறவர்களாய் வாழ்வோம். ஆமென். என்னோடிருங்கள், நிலைத்திருங்கள் என்றருள் செய்தீர். எழுந்து ஒளிர்ந்திடும் முகம் கண்டு என்னை மறந்து விட்டேன். என்னோடிருங்கள், நிலைத்திருங்கள் என்றருள் செய்தீர். எழுந்து ஒளிர்ந்திடும் முகம் கண்டு என்னை மறந்து விட்டேன். என்னோடு தங்கும், எம்மோடு தங்கும் என்று வேண்டுகிறேன். என்னோடு தங்கும், எம்மோடு தங்கும் என்று வேண்டுகிறேன். எல்லையில்லாத அன்பை தந்து எழுந்து வாராயோ, எழுந்து வாராயோ. வாரும் வாரும் இயேசுவே, எழுந்து வாரும் இயேசுவே.